செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் திருமுக்கூடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த வழியாக நிறைய பேர் போயிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில். அதை நான் ஒரு இறை வழிபாடோடு சொல்லலை. ஏன்னா நம்முடைய கோயில்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு பின்னணி இருக்குது. அவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் அல்ல. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அவை ஒரு களஞ்சியமாக, தானிய களஞ்சியமாக இருந்திருக்கு. இப்போ கூட இந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லாம் அந்த தஞ்சாவூர், திருவாரூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அந்த மூட்டையை கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியம் மாதிரி கோயிலெல்லாம் வச்சுருக்கிறத நானே பார்த்துருக்கேன். இந்த மூடைகளை கொண்டு போய் ஏன் வைக்கிறாங்கன்னா அது ஒரு பாதுகாப்பாக பெரிய மதில் சுவர். வெள்ளம் வந்தால் மக்கள் போய் தங்குவாங்க. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் அங்கே போய் தங்குவாங்க. அங்கே நீதிமன்றங்கள் நடக்கும், நியாயம் சொல்லுவாங்க. அங்கே கலைகள் எல்லாம் மக்கள் பயிற்சி பெறுவாங்க, நாட்டியம் கற்றுக்குவாங்க. சாயந்தரம் ஆனால் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கும். அப்புறம் இசை அரங்கங்கள் நடக்கும், கவிதைகள் பாடுவாங்க. கம்பரே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் தான் உட்காந்து தன்னுடைய கம்பராமாயணத்தை அரங்கேற்றி இருக்கிறாரு. இது மாதிரி சேக்கிடார் தில்லையில் அரங்கேற்றினார். இப்படிலாம் நிறைய விதமான பயிற்சிகளுக்கு அந்த கோயில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த திருமுக்கூடல் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி மாதிரி. வீரராஜேந்திரன் காலத்தில் அது சோழ மன்னன் வீரராஜேந்திரன் காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நிறையா கல்வி சொல்லி கொடுக்குற விஷயத்துக்கெல்லாம் அது பயன்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஆக ஒரு கோயில் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வழிபாட்டு தலம் அல்ல. அதை தாண்டி மக்களுக்கு தொடர்ந்து அறிவையும் அன்பையும் ரசனையையும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இதுதான் ஒரு கோயில். இன்னைக்கு நம்ம அந்த கோயிலை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 34,000 கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோயில்கள் மிகப்பெரிய கோயில்களாக இருக்கும். அதில் எப்படியும் 200-300 கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள். ஒரு தோராயமாக சொல்கிறேன் நான். இப்போ இந்த கோயில்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்குது. நாம் வழிபடுறதுக்கு தான் கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை. சும்மா கூட போனீங்கன்னா அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சோழர் கால ஓவியங்களில் ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் அலங்கு அப்படிங்கிற ஒரு நாய். நல்ல உயரமாக கம்பீரமான ஒரு நாய். பார்த்திங்கன்னா கிரேட் டேன்னு இன்றைக்கி சொல்கிறோமே அந்த அளவுக்கு பெரிய ஒரு நாய் சோழர்கள் காலத்தில், ராஜராஜ சோழனுடைய காலத்தில் இருந்திருக்கு. அந்த நாயை பற்றி டெஸ்மண்ட் மாரிஸ் டாக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கார். டெஸ்மண்ட் மாரிஸ் நிறையா கேட்ஸு, டாக்ஸு, பேர்ட் பாடி வாட்சிங், அனிமல் வாட்சிங், ஹார்ஸ் வாட்சிங், இந்த மாதிரி நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். அப்போ அந்த அலங்குங்கிற ஒரு நாய் என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் டாக்ஸ். அவ்வளவு அது இன்னைக்கு அது இருந்துச்சுன்னா உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நாயாக இருந்திருக்கும். ஆனால் அது ஏதோ அழிஞ்சு போச்சு. இப்போ நாம் அந்த மாதிரி ஒரு நாய் இருந்ததுங்கிறத கூட ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். இன்றைக்கி அந்த கோயில்களை நம்ம எப்படி அணுகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போனால் அதில் ஒரு டிசிப்ளின் இல்லை. எப்படியாவது முன்னாடி போகணும். நாம் தட்டில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது வேறு யாராவது கையை விட்டு தீபாராதனை காமிக்கிறது. அப்புறம் திடீர்னு சில பேர் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நாம் பாடுறது மற்றவங்களுக்கு ஏன்னா பல பேருடைய பல குரல் இருக்கும். எல்லாருடைய குரலும் ரசிக்கும்படி இருக்கு. நம்ம குரல் நமக்கு ரசிக்கும்படி இருப்பதனாலே எல்லோருக்கும் ரசிக்கும்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. பாடுவாங்க திடீர்னு. அப்புறம் திடீர்னு சில பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்னு இந்த கன்னத்தில் போடுவாங்க. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பிரசாதம் அதை வாங்கி சாப்பிட்டு அதை அப்படியே அந்த இலையெல்லாம் அங்கேயே தெப்ப குளத்திலேயே போடுறது, தாழ்வாரத்திலேயே போடுறது. அப்புறம் இந்த விபூதி குங்குமம் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகணும், அதில் போட்டுக்கணும். அதை அங்கேயே அந்த தூணில் கொட்டுறது. இந்த மாதிரி நம்ம இவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த இடங்கள். அது நமக்கு நம்ம ஒன்று நம்ம பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலை மேன்மைப்படுத்துவதற்கு நம்ம இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி அந்த கோயிலுக்கு இருக்கலாம்? ஏதாவது ஒரு வகையில்
இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு, ஏன்னா 1000 வருஷமா இந்த கோயில் நின்றுகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அது இருக்கிறதுக்கு நம்மால என்ன பங்களிப்பு செய்ய முடியும், அல்லது நம்மால முடிஞ்ச எந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அங்கே ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். ஏன்னா இவை எதுவுமே வெறுமன வழிபாடுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த கோயில்களை நம்முடைய பண்பாட்டு உண்டியல்களா, ஒரு காலகட்டத்தில் சிற்பங்கள் எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்தில் ஓவியங்கள் எப்படி இருந்தது, ஒரு காலகட்டத்தினுடைய சரித்திரம் என்ன எப்படி இருந்ததுங்கிறது கல்வெட்டுகள். இப்போ நீங்கள் சோழ நாட்டை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் நீங்கள் கோயில்களில் தான் பார்க்க முடியும். நாம் பார்க்குறோம், கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு ஒரு மண்டபத்தை கொடுத்தாரு கரிகாலன், பட்டினப்பாலை எழுதி கொடுத்ததுக்காக அப்படின்னு. இது மாதிரி இவையெல்லாம் ஏதோ ஒரு சரித்திர ஆதாரங்களோடு இருக்கின்றன. அங்கே போனீங்கன்னா இந்த கல்வெட்டை பார்த்தா நான் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், படை நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோயில்கள் ஆதாரங்களாக விளங்கின. நாம் அந்த கோயில்களுக்கு செல்லுகிற போது நாம் பக்தி கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தால் கூட அங்கே செல்லுகிற போது அவை பண்பாட்டு தலங்களாக இருந்தன, நம்முடைய சரித்திரத்தை பறைசாற்றுபவையாக இருந்தன என்கிற நோக்கத்தில் பார்த்து நம்மால் முடிந்த அளவிற்கு அவற்றை எப்படி மேன்மைப்படுத்த முடியும் என்பதை சிந்தித்தால் நம் சரித்திரம் இன்னும் செம்மை வரும். வருங்கால சந்ததியினர் இன்னும் அதிகமாக அவற்றை பற்றி தெரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.